சப்பாத்தியும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கெட்டி பருப்பு சாம்பாரும் எப்படி வைக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சப்பாத்திக்கு கெட்டி பருப்பு சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி 2 தக்காளி போதுங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 4 வரமிளகா போட்டுக்குங்க. இதுக்கு முக்கியமான பொருள் வெல்லம், மண்டை வெல்லம் கொஞ்சம் சேர்த்திக்கங்க கடைசியாக லாஸ்ட்டாக இறக்கும்போது. இப்போ மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம மாவு எந்த அளவுக்கு பதமாக பிணையிறோமோ அந்த அளவுக்கு தான் சப்பாத்தி வரும். கொஞ்சம் ஹார்டாக பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சப்பாத்தி நல்லா வராது, கெட்டியாக இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா பிணைஞ்சு வச்சுக்கலாம். என்னால் அந்தளவுக்கு பிணைய முடியலைங்க, ஏன்னா எனக்கு கை ஆப்ரேஷன் பண்ணி இப்போ தான் கொஞ்ச நாள் ஆகுது. ரொம்ப என்னால் ப்ரெஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் மாவு பிணைஞ்சு ஓரளவுக்கு வச்சுட்டேன். கொஞ்சம் ஆயில் விட்டு இதை நம்ம மூடி போட்டு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். நல்லா ஊறுச்சு அப்படின்னா இன்னுமே சாஃப்டாகிடும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு வாணலியில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் கம்மியாகவே விடுங்க. இதுக்கு 2 ஸ்பூன் விட்டாலே போதும், ரொம்ப ஆயில் ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, எல்லா குழம்புக்குமே கடலப்பருப்பு போடுங்க. கடலப்பருப்பு ஒரு விதமான டேஸ்ட்டை கொடுக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. கடுகு பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க, நான் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சின்ன வெங்காயம் இல்லை. பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மிளகா நான் 3 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ஏன்னா மிளகா கம்மியாகவே போட்டுக்கலாம், வாசத்துக்காக தான் போடுறது. அப்புறம் நம்ம சாம்பார் பொடி மிக்ஸ் பண்ணுவோம். சாம்பார் பொடி கரெக்டாக 1 ஸ்பூன் போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். நான் சொல்கிற இந்த அளவு எல்லாமே 4 பேருக்கு செய்கிற அளவு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். தக்காளியை போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்த்தணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டுருவேன். திரும்ப நான் உப்பு ஆட் பண்ண மாட்டேன். நான் போடுறது தூள் உப்பு தாங்க, கல்லுப்பு இருந்தால் அளவு பார்த்து போட்டுக்குங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். மசிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லாவே மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை இறக்கும்போது சில பேர் போட்டு அப்புறம் இறக்குவாங்க. பட் இருந்தாலும் இப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும், ஒரே டேஸ்ட்டு தான் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம பருப்பு வேக வச்ச பருப்பு தண்ணியும் பருப்பும் இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாம்பார் ரெடி ஆயிரும். குக்கர் விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை கடைஞ்சிக்கலாம். பருப்பு சூப்பராக வெந்துருச்சு. நல்லா கடைஞ்சி எடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த தக்காளியோடு இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. இந்த கெட்டி சாம்பார் வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். சப்பாத்திக்கு குருமா தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த சாம்பாரை வச்சு கொடு அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தண்ணி நிறையா மிக்ஸ் பண்ணாதீங்க, அளவாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஒரு கப் வேண்டியதில்லை, 1/2 கப் ஊற்றினா போதும். ஓகே, இதை ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதித்து அந்த கொதி அடங்கினதுக்கப்புறம், அதாவது கொதிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நுரை மாதிரி வரும். அந்த நுரை அடங்கின வாட்டி இப்போ தெரியுதுங்களா, இந்த நுரை அடங்கினதுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லாவே சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெல்லத்தை நம்ம போட்டுக்கலாம். வெல்லம் லாஸ்ட்டாக தான் போடணுங்க, இறக்குற ஸ்டேஜில். சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்னா போதும், சாம்பார் ரெடி ஆகிடும். வெல்லம் எதுக்காக போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லம் போட்டோம் அப்படின்னா சாம்பாரோட சுவை தூக்கி கொடுக்கும். அதே சமயம் நமக்கு நெஞ்சுக்கரிப்பும் இருக்காது. அதனால தான் வெல்லம் போட்டுக்கிறது. சப்பாத்திக்கு மாவு எல்லாமே தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ ஒரு தோசை தவாவில்
ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து ஆயில் விட்டு தான் செய்வேன் சப்பாத்தி. சில பேர் வந்து ஆயில் விடாமல் அப்படியே தோசைக்கல்லில் போட்டு எடுப்பாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஆயில் விட்டு செய்கிறது வந்து பிடிக்கும். வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் ஆயில் விட்டு செஞ்சால் தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால் நான் ஆயில் விட்டு தான் செய்வேன். இந்த மாதிரி சப்பாத்திக்கு வந்து இந்த கெட்டி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன அளவுகளில் மாறாமல் இதே அளவு போட்டு செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 4 பேருக்குன்னா 2 தக்காளி போதுங்க. இதே 6 பேர் 7 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாம்பார் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா பருப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கணும். தக்காளி 102 பழம் ஆட் பண்ணிக்கணும். தக்காளி நிறையா போட்டோம் அப்படின்னா வெல்லத்தோட சுவை வந்து கூடிரும். அப்போ இனிப்பு வந்து அதிகமாகும், புளிப்பும் அதிகமாயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், சப்பாத்தி ரெடி, சாம்பார் ரெடி. சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க.